வெல்கம் டு சுபத்ரா சமையல். நவராத்திரி 6வது நாள் பூஜைக்கு நைவேத்தியம் கொண்டக்கடலை சுண்டலும் கோகனட் ரைஸும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், எண்ணெய் காஞ்சிருக்கு, 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு, ஒரு வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்ல ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தேங்காய் கொஞ்சம் வதங்கி இருக்கு. வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இது 1 கப் இருக்கு. இதை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பையும் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதோட கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு வாணாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயிலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகை சேர்த்துக்கலாம். கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இதோட இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காயை நல்லா வெள்ளையாக இருக்கிற பார்ட்டை மட்டும் துருவிக்கங்க. அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டு வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய்க்கு தேங்காய் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுமானது. இந்த ரெசிபி ரொம்ப சுவையானது.
இதோட இப்போ கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதமும் ரெடி. நவராத்திரி 6வது நாள் நெய்வேத்தியம் தேங்காய் சாதமும் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலும் ரெடி. இதே அளவோடு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் நல்லா வரும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சுபத்ரா சமையல். உங்களை நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.